தண்ணியும் இல்ல விவசாயமும் இல்ல ஒண்ணுமே இல்லடா குற்றாலமோ என்ன பண்றேனே தெரியலடா. ஆத்துல தண்ணி இல்ல, போர் செட்ல தண்ணி இல்ல, எங்கேயுமே தண்ணி இல்லாம விவசாயம் எப்பரா பண்றது? காலம் காலமா அதான் ஏன் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? போர்லயே தண்ணி வரல மாப்ள. எங்க போர் சுத்த வேஸ்ட் மாப்ள. குளத்துலயே தண்ணி இல்ல, மீனெல்லாம் செத்து மிதக்குது. ஆசையா இருக்கு. இத பாரு, எதை பத்தி இப்ப பேசுது? அவன் சோத்துக்கே வழி இல்லாம இருக்கான். இப்பதான் இதுக்கு நண்டு வேணுமா? மாப்ள எனக்கு நத்தை சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு மாப்ள. அதான் களகோழிய அடிச்சு எல்லாத்தையும் தரமட்டமா ஆக்கிட்டீங்களே, அப்புறம் எப்படியா நண்டு எலி நத்தெல்லாம் இருக்கும்? அண்ணா எனக்கு எலி வேணும். சும்மா இருக்க மாட்டேன் நீ. இப்ப அதை குடிச்சிரு மாப்பிள்ள. மறுபடியும் நண்டு நத்தெல்லாம் வரணும்னா என்ன செய்யணும் மாப்பிள்ள? உரம் தான் போடணும், அப்பதான் நண்டு நத்தெல்லாம் வரும் மாப்பிள்ள. இயற்கை உரம்னா என்ன மாப்பிள்ள? இயற்கை உரம்னா என்னன்னு தெரியாதா? இலை தலை மாட்டு சாணம் எல்லாத்தையும் கலந்ததாயா நாட்டு இயற்கை உரம் மாப்பிள்ள. எங்க வீட்டுல ஆடு மாடு வச்சு இயற்கை உரம் தான் மாப்பிள்ள பண்றோம். ஐயோ, மக்கள் நல்லா இருக்கணும்னா இயற்கை உரம் தாயா பயன்படுத்தணும். பொட்டாசு யூரியா களகுலி எல்லாத்தையும் அடிச்சுதான் இந்த வயல்லாம் அப்படியே தரமட்டமா இருக்குயா. இனிமேல் நம்ம இயற்கை உரத்தையா பயன்படுத்தணும். நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லுமா மாப்பிள்ள. மணி ஆயிட்டு. விவசாயத்தை இனிமேல் காப்போம். இனிமேல் இயற்கை உரம் தான் நம்ம உரம். இயற்கையை இனிமேல் பாதுகாப்போம். மண் வளத்தை பாதுகாப்போம். இனிமே இன்னைக்கெல்லாம் நண்டும் கிடைக்கும்ல.